ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் இன்றைக்கி ஸ்கூல் போயிருப்பீங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் தான் நான் பண்ண போகிறோம். நான் நிறைய வீடியோ இதை குறித்து நான் 2 நாள் முன்னாடியே போட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு 3-4 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பையன் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தானோ ரொம்ப சோகமாக, சார் நான் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துட்டேன். 10th ஒரு பையன், 12th ஒரு பையனும் சொல்லியிருந்தான். ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் படிக்காதனால தான் இப்படி ஆகிட்டேன். ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சியாக நான் படிக்கலை, எக்ஸாம் அன்றைக்கி தான் நான் படித்தேன். இப்போ மார்க்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 350 கூட என்னால் சரியாக தாண்ட முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் புலம்புனது எனக்கு இன்னும் ரொம்ப வேதனையாக இருக்குது. அவனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீடியோ பார்க்குற தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்திங்கன்னா 60 பேர் படித்தா 40 பேர் மார்க் கம்மியாக தான் எடுக்கிறீங்க. ஸோ இப்போவும் உங்கள் மார்க் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நினச்ச அளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் நினச்ச அளவுக்கு வரல அப்படின்னும் சோகமாக இருப்பீங்க. சில பேர் ஃபெயில் கூட இருக்கலாம். ஸோ அப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும், தவிர இதை நினச்சி வருத்தப்பட்டு முழங்கி உட்காரக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் கோட்டேலி. இந்த கோட்டேலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீ என்ன பண்ணியிருக்கன்னு ஒரு ஒத்திகை. அப்போது இந்த ஒத்திகையை பார்த்துருக்க ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன். அந்த ப்ராக்டிஸ் எக்ஸாமில் இப்படி ஆயிடுச்சு. பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடி இது ப்ராக்டிஸ், அதுதான். இந்த ப்ராக்டிஸில் லோ மார்க் கிடச்சிருக்கு. இந்த லோ மார்க்கை நம்ம வந்து என்னவா நினச்சிக்கணும் அப்படின்னா, சரி நம்ம லோவாக எடுத்துட்டோம், இனி அடுத்தது நம்ம நல்லா பண்ணணும், இனி அடுத்த எக்ஸாமில் இதை விட நல்லா பண்ணணும். ஃபெயில் ஆகிட்டேன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாமில் 50 மார்க்னா 70 மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும், 70 மார்க்னா 90 மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அடுத்த மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், தவிர இதை நினச்சிட்டே வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. சார் நீங்கள் சொல்கிறதா எனக்கு புரியுது, நானும் வருத்தப்படலை அப்படின்னு சில பேர் இருப்பான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு தான் இருப்பான். அவனை போய் கேளுங்க, ஜாலியாக தான் இருப்பான். ஆனால் மனசுக்குள்ளே என்னடா அது இப்போவும் ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தான் இருப்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே மொத்தமாக போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காமல் அடுத்தது என்ன செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸு, அந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நல்லா படித்து நல்லா ஷைன் ஆகுங்க. அதில் வந்து டோட்டல் எடுத்து காமிங்க, அதில் எல்லாமே பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதை விட நல்ல மார்க் எடுங்க. செகண்ட் மிட்டம் மையப்படுத்தி ஓகே புது போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லி வரும். அப்போ பழைய போர்ஷன்ஸும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் டைம் கிடைக்கும். அந்த 15 நாள் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியும். அது பண்ணிட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லியில் ஓரளவு நம்ம கோட்டேலியில் என்ன மிஸ்டேக் பண்ணோமோ அந்த ஹாஃப் இயர்லியில் பண்ணாமல் பார்த்துக்கணும். கோட்டேலியில் அரைவாசி போர்ஷன்லேயே எவ்வளோ தான் எடுத்துருக்கோன்னா ஹாஃப் இயர்லியில் ஃபுல் போர்ஷனில் எவ்வளோ எடுப்போம்னு சொல்லி மனத்து கொண்டு போகாதீங்க, அதாவது டிப்ரெஷன் ஆகாதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பெரும்பாலும் பார்க்குறது கிடையாது. இந்த வீடியோ வந்து மாணவர்களாகிய நீங்கள் யாராவது உங்கள் பெற்றவங்க சத்தம் போடுறாங்க, இல்லை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க ஒரு பையன் கூட, இல்லை வந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, எதுக்குமே லாய்க்கில்லைன்னு டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, ஏன்டா 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 அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்கள் பையனோ பொண்ணோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவனுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்றைக்காவது ஒரு நாள் வெளிவரும். அவனுக்கு இப்போ வரலைனாலும் ஒரு நாள் வெளிவரும். கன்ஃபார்மாக உங்கள் பையனை நம்பி உங்கள் பொண்ணை நம்பி அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புங்க. அதை விட்டுட்டு நீ தண்டச்சோறு, இல்லை வந்து நீ படிக்க மாட்ட, நீ எந்நேரம் பார்த்தாலும் ஃபோன் நோண்டுற, எந்நேரம் பார்த்தாலும் நீ விளையாண்டு தான் இருக்கிற, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது, ஃபஸ்ட் ரேங்க் அவன் எடுத்துருக்கான், நீ என்னத்தை போய் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிற, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு திட்டுறதை விட்டுட்டு அவங்க கூட உட்காந்து பேசுங்க. அவங்க கூட உட்காந்து பேசுங்க. டே சாமி என்னடாச்சு, ஏன்டா மார்க் கம்மி, நம்ம சேர்த்து விட்டு டியூஷன் சரியில்லையா, இல்லை நீ படிக்கலையா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க டெய்லியும், அவன் என்ன டெய்லியும் பண்ணுறான்னே நம்ம பார்க்குறதில்ல. சில பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, அவன் சொன்னால் கேட்குறதில்ல. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கலை, அடுத்த ஸ்டேஜ்லேயாவது நம்ம கன்சிஸ்டன்சியாக டெய்லி சாயங்காலம் உட்காந்து படிக்கணும், காலையில் எந்திரிச்சு படிக்கணும், ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும், 5 to 7 எந்திரிச்சு படிக்கணும், சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் உட்காந்து ஷெடியூல் போட்டு படிக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கும் வேணும். பேரண்ட்ஸு பாவம், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க கஷ்டத்தை வெளியே வச்சுட்டு நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அடுத்தது காலேஜ் சேர்த்தணும், அதுக்கும் ஃபீஸ் கட்டணும். அவங்க கஷ்டத்தினால தான் அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறாங்க. நீ நல்லா வந்துட மாட்டியான்னு ஒரு ஏக்கம்தான் அவங்களுக்கு. ஸோ நல்லா வந்துட மாட்டேன் ஒரு 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 இதுதான் அவங்களுக்கு. நம்ம பையனும் ஒரு 90% மார்க் எடுக்க மாட்டான்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. ஸோ அதனால தான் திட்டுறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. கண்டிப்பாக இந்த காலத்து பசங்க நீங்கள் உட்காந்து பேசினா கேட்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு திட்டுறங்கிற பேரில் ஏதாவது சொல்லி அடிச்சிங்கனாலும் அவன் சத்தியமாக அந்த அடுத்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க மாட்டான். அது மார்க் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பான்.
ஏன்னா பயந்து ஒன்று படிப்பான், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் ஆகிடுவான். இவ்வளோ தான் நம்மளால் முடியுங்கிற மாதிரியே அப்படியே போயிடுவான். ஸோ அவனுக்கு ஏதோ மோட்டிவேஷன் கொடுங்க. படிக்கலை 0 மார்க் எடுத்தால் அடுத்தது 20 மார்க் எடுக்கிறதுக்கு எப்படி யோசி சாமி, 20 மார்க் எடுத்தால் 40 மார்க் எடுக்கிறதுக்கு எப்படின்னு யோசி சாமி அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நீங்கள் தட்டி கொடுங்க. நீங்கள் கூட இருக்கிற தைரியத்தில் அவன் இன்னும் கொஞ்சம் ஜோஷாக படிப்பான். சில மாணவர்கள் என்ன சுட்டு போட்டாலும் படிக்க மாட்டேன்னு எண்ணத்தில் தான் இருப்பான். அவனுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உனக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னா, ஏதாவது ஷைன் ஆகணும்னா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா, உன் வாழ்க்கை வரலாறு, அதாவது உன் வீடு நல்லா இருக்கணும்னா, ஸ்டேட்டஸ் மாறணும்னா கண்டிப்பாக நல்லா படி. இதுதான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நீ படிக்கலைன்னா இங்கெல்லாம் எதுக்குமே இப்போ இடம் இல்லை. ஸோ அதனால் நல்லா படிச்சிரு. ஸோ அடுத்த எக்ஸாமில் இதை விட கொஞ்சம் மொமெண்டமாக நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப் வெளியிலையும் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி. இந்த மார்க் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு யோசிக்க வேண்டாம், நம்மளால் இவ்வளோ தான் எடுக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். பெட்டர் யூ திங்க் நான் வந்து அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு தயாராகுங்க. தட்ஸ் இட். நீங்கள் இன்னையோட விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், நாளையோடு மறந்துடுவீங்க. அவ்வளோதான். அடுத்த வேலையை போய் பாருங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.